கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே விதமான குணநலன்களை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள், இருப்பதில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சிலர் எல்லாரிடத்திலும் வேக வேகமாக பேசுவார்கள், ஜாலியாக பேசுவார்கள், ஜோவியலாக இருக்கிறது என்று சொல்லுவோம் அல்லவா. பார்க்கிற எல்லாரிடத்திலும் அவர்கள் சகஜமாக பேசி நட்பை வளர்க்கின்றவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் சட்டென்று யாரிடத்திலும் பேசி அறிமுகமாகிவிட மாட்டார்கள். பிறரிடத்தில் பழகுவதற்கு மிகுந்த நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மனிதர்களுடைய குணாதிசயங்கள், ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்குமான குணநலன்கள் வேறுபட்டு நிற்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் கூட நமக்கு 2 பிள்ளைகள் 3 4 பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் அதன் நால்வரும் ஒரே விதமாக இருப்பதில்லை. 4 பிள்ளைகளுக்குள்ளாகவும் வித்தியாசங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுளை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறது. அது என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் என்று அற்புதமாய் எழுதியிருக்கிறது. அவர் எப்படி இருக்கின்றாராம்? இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் அப்படின்னா என்ன? மனிதர்கள் இடத்துல நான் சற்று முன்பதாக சொன்னேன் அல்லவா, குணநலங்கள் வேறுபடும். அப்படி யாருக்கு என்ன குணங்கள் இருக்கிறதோ அதை சார்ந்த தன்மைகள் வெளிப்படும். எடுத்துக்காட்டாக எளிதில் கோபப்படுகிற இருப்பார்கள். ஆனால் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றுக்கும் கோபப்படுவார்கள். எதற்கெடுத்தாலும் அழுகிறவர்கள் இருப்பார்களா? எல்லாவற்றுக்கும் அவர்கள் அழுவார்கள். ஆனால் நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால், அப்படியானால் என்ன செய்வார்? அவர் எல்லாரிடத்திலும் இரக்கம் காண்பிக்கிறவராக இருப்பார். எல்லாரிடத்திலும் அன்பு நிறைந்தவராக அவர் இருக்கிறார். எல்லாரிடத்திலும் அவர் தயவு நிறைந்தவராக இருக்கிறார். அப்படி அவர் அன்பு நிறைந்தவராக தயவு நிறைந்தவராக இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? அவர் இயற்கையாகவே தனக்குள்ளாக இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கிறாராம். அப்படி அவர் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். தம் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! என் தேவனாகிய கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் கைவிட மாட்டார். தேவனாகிய கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் நான் செய்கிற பாவங்களுக்கும் குற்றத்திற்கும் குறைவுக்கும் ஏற்றவண்ணமாய் தண்டனை கொடுத்து அழித்து போட மாட்டார். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த உடன்படிக்கையை இன்று வரையிலும் என்னிடத்திலும் அவர் காத்து கொண்டு வருகிறார். ஆம், எவ்வளோ அற்புதமான கடவுள்! இதுதான் நம்முடைய ஆண்டவர். மறந்து விடாதீர்கள், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள, எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடித்து நமக்கு தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல. அவர் அன்புள்ளவராய் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நம்மை கைவிடவே மாட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பயப்படாதீருங்கள்.
நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அவர் இரக்கமுள்ள கடவுள். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறபடியால் எந்த சூழ்நிலையிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான குற்றங்களை பார்த்து அவர் அழித்து போடுகிற அடிக்கிற கடவுள் அல்லவே அல்ல. மூன்றாவதாக அவர் நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கை இருக்கிறதே, அதை ஒரு நாளும் மாற மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் இரக்கம் உள்ளவர். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை இடைகட்டி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தில் எங்களை பாதுகாத்தரலும், வளர்த்தரலும், போஷித்தரலும், நடத்தியறலும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.